பிரைஸ் தி லார்ட். மிஸ் ஃபார் ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் ஆழமான சத்தியத்தோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எந்த நிலவரத்தில் மரித்த நிலவரத்தில் காணப்பட்டாலும் அவருடைய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வந்து ஜீவனை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இந்த வேளையில் மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை இந்த கடைசி நாட்களில் தேவன் செய்வார் என்று வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்று போகிறேன் அப்படின்ற ஒரு நாளை குறித்திருக்கிற அந்த நாட்களில் தான் இப்போ நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மகிமை வெளிப்படுத்த போகிறது. நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலரில் 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இங்கே சவுல் எனக்கூடிய ஒரு மனிதன் இந்த கிறிஸ்தவர்களை அழித்தே தீர வேண்டும், கிறிஸ்தவர்கள் இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வராங்க, இவங்களை இருக்கவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு கூட இந்த கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று எருசலேமிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா தேடிக்கொண்டே வருகிறார். அப்படி தேடிக்கொண்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மார்க்கத்தாரை ஆகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போகும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சம்பந்தமே இல்லாத வேற ஒரு ஊர்ல இருக்கிற இந்த தமஸ்குக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாரும் பிடித்துக் கொள்ள போக வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு அற்புதம்னா சாதாரண ஒரு அற்புதமே இல்லை. இந்த வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், வெளிச்சம் பேசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் முதல் பார்த்தீங்கன்னா தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறதையும் பேசும்பொழுதெல்லாம் வெளிச்சம் வந்து நிற்கிறத பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது மோசேவுக்கு முன்பதாக ஒரு முற்செடி, பச்சையாக இருக்கிற ஒரு முற்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் அது வெந்து போகாமல் ஆனால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பக்கத்தில் வரும்பொழுது மோசேவின் இடத்துல தேவன் பேசுகிறத கவனிக்கிறோம். ஸோ தேவன் பேசும்பொழுதெல்லாம் வெளிச்சம் வருகிறத கவனிக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க போல சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு பேர் ஒளி. மத்தியான வேளையில் இவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சவுல் தன்னோடு கூட இருக்கிற போர்ச்சேவர்களோட இந்த தமஸ்குவுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு பேர் ஒளி வீச ஆரம்பிச்சது. அந்த ஒளி அதிகமான பிரகாசம் இருந்ததுனால இவனால் அதை பார்க்கவே முடியல. அந்த ஒளி இவன் மீது வந்து பட்ட உடனே அவன் கீழே விழுதுகிறான். கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற எல்லாமே அதிகமான வெளிச்சமாக இருக்கிறதுனால கண் கூசி போயிட்டு பிறகு பார்க்குறான், கண்ணை திறந்து பார்க்குறான், கண்ணால் திறக்கவே முடியல. அவன் கண் பார்வையே போய்விட்டது. அந்த வெளிச்சம் அவனுடைய கண்ணை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டது. அவனால் என்ன செய்வதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற எல்லாருமே அவனுக்கு கை கொடுத்து தூக்குறாங்க. ஆனால் அவனிடத்த ஒரு சத்தம் பேச ஆரம்பிக்கிறது. சத்தம் பேச ஆரம்பிக்கும் போது சத்தத்துக்கிட்ட இவன் பேச ஆரம்பிக்கிறான். அதுதான் அங்கே ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம். சத்தம் பேச ஆரம்பித்த உடனே அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இதுதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில். வெளிச்சத்திலிருந்து சத்தம் வந்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் இருக்கிற சத்தத்தோடு இவன் பேசுகிறான். பேசும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அதுதான், இது தேவன், இது கர்த்தர் என்னிடத்துல பேசுவது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது மகா பெரிய தேவனுடைய சத்தம் இது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவன் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இதுதான் ஆச்சரியமான விஷயம். அவனுக்கு டிரெக்ஷன்ஸே இப்போ தான் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப் என்னன்ற ஒரு சத்தத்தை தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இவன் கவனிக்கிறான். கவனித்த பின்பு பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி போகிறான். ஆனால் இவள் போய் ஒரு இடத்துல தங்கும்படியாக போய் தங்கி நிற்கிறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் அங்கே தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கிற அந்த வேலைக்கு முன்பதாகவே தேவன் ஒரு மனிதனை ரெடி பண்ணுறார். ஒரு சாதாரண ஒரு மனிதனை ரெடி பண்ணுறார். சொல்லப்பட்டிருக்கிறது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனனியா என்னும் பேருள்ள இந்த சீஷன் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் இருக்கிறான். ஜெபத்தில் இருக்கும் பொழுது அவனிடத்துல தேவன் பேச தொடங்குகிறார். எப்படி பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கையை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். எப்படி பாருங்க, இந்த வசனத்தையே வந்து ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவன் கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அளவுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய வரத்தோடையவனா இருக்கிறான். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே.
அவனுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் அவன் மேல ஆண்ல இருக்கிறது, அவன் சீஷன் என்று அழைக்கப்படுகிறான். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊர்ல நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னா இது போன்ற வார்த்தைகள் அபூர்வமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஒரு சீஷனுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு வரங்களா, அவனுக்குள்ளே செயல்பட்ட அந்த வரம் பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரண ஒன்றாக தெரியவில்லை. தேவன் அவனுக்கு முன்பதாக இன்று சவுல் என்று அழைக்கப்படுகிற இந்த மனுஷன் பவுலாகி மாறின பின்பு என்ன செய்ய போகிறான் என்பதை தெளிவான முறையில் பிக்சரா தேவன் அவனுக்கு காட்டுகிறார். அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. அனனியாவில் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல, புரிந்து கொள்ளவே முடியல, அதை கிரகிக்கவே முடியல. ஆண்டவரே, அவன் பொல்லாத மனுஷனா இருக்கிறான், பயங்கரமான பொல்லாங்கனா இருக்கிறான், அவன் நமக்கு விரோதமாக எழும்பி நின்று எல்லாரையும் ஒரு வழி செய்து கொண்டிருக்கிறான், இந்த மனுஷனையான. ஆமாமா, இவனை பயன்படுத்தி தான் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு முன்பதாகவும் ரோமர்களுக்கு முன்பதாகவும் கொண்டு போய் நான் நிறுத்தி எனக்கு சாட்சியாக இவனை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன், ஒரு கனமான ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறார். அதுதான் கேட்கவே ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் அனனியாவுக்கு தேவன் அறிவிக்கிறார். இதை கேட்டு அனனியா பார்த்தீங்கன்னா உடனடியாக கிளம்பி போகிறார். இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா சவுல் அந்த மேலறையில் தங்கி கொண்டு இருக்கிறார். அவனை போய் பார்த்து அவன் மீது தரை மீது கரங்களை வைத்த உடனே அவன் பார்வை அடைகிறான். அனனியா என்னும் பேரில் ஒரு சீஷன் சவுலா இருக்கிற அந்த மனுஷன் மேல கைகளை வைத்த உடனே பார்வை அடைகிறான். பார்வை அடைந்த பின்பு ரொம்ப தெளிவா அனனியா சொல்லுகிறார், நீ வரும் வழியிலே உன்னை சந்தித்த தேவன் தான் என்னை அனுப்பினார். நீ பர்சாவில் நிரம்பவும் கர்த்தருடைய விலையேற பெற்ற பாத்திரமாக நீ மாறவும் உனக்கு ஜெபிக்கும்படியாக தேவன் எனக்கு சொன்னார் என்று சொல்லும்போது எப்படி இருக்கும், நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மோசமான மனுஷனுடைய மேலே கைகளை வைத்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்கிறார். இதுதான் தீர்க்க தரிசன வரத்தினுடைய மிக 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 உன்னதமான ஒரு இடம். மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரம் என்பது சாதாரண ஒரு வரமே அல்ல. இது இறைவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நிரம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் என்று இது சொல்லப்படுகிறது. இந்த பரிசு ஆவியான ஒரு வரம் எந்த மனுஷன் மேலே இறங்குகிறதோ அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை பார்க்க முடியும், பேச முடியும், கேட்க முடியும், கவனிக்க முடியும், உலகத்துக்கு விவரித்து சொல்ல முடியும். அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லலாம், இல்லாட்டி ஞான திருஷ்டிக்காரன் என்று சொல்லலாம், மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியவன் என்று சொல்லலாம். இப்படி பல பேர்கள் அவனுக்கு வைக்கலாம். ஏனென்றால் அவன் தேவனோடு இணைந்து தேவனுடைய பார்வையை பார்க்கிறவன். தேவனைப் போலவே பார்க்கக்கூடிய இயல்பை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். அது பரிசு ஆவியானவராலே நமக்கு நம்முடைய சரீரத்தின் மேல, நம்முடைய ஆவியின் மேல, நம்முடைய ஆத்மாவின் மேல தேவனால் வைக்கப்படுகிறது. இதுதான் பரிசு ஆவியானவருடைய வரம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவில் நிரம்பும் பொழுது இந்த வரம் நமக்கு வரமாகவே வந்து இறங்குகிறது. இட்ஸ் a gift of God. சொல்லப்படுகிற எபேசியர் 2:7-8 பிரகாரமாக நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம உட்காருகிற ஒரு இடத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். உட்காரும் பொழுது அடுத்த ஒன்று கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது உங்களால் உண்டானதுல தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிற ரட்சிப்பே ஒரு பெரிய பரிசாக வரும்போது ரட்சிப்புக்கு பிறகு பரிசு ஆவியான ஒரு பரிசாக நம்ம மீது வரங்கிறார். அடுத்து பரிசு ஆவியானவரோடு கூட பரிசாவின் வரங்கள் நமக்கு பரிசாக வருகிறது. பரிசாவியை பெற்றுக்கொண்டவங்க பலவிதமான வல்லமை வரங்களோடு செயல்பட முடியும். பார்ப்பது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை தரிசிப்பது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை கேட்பது, அதை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவது, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவது, ஆவிக்குரிய உணர்வுகள் ஏற்படுவது. இதுதான் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர்ல 12 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஆவியானவருடைய வரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர்ல 2 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவர் தோன்றவும் இல்லை என்ற ஒரு வசனமும் இருக்கிறது. இந்த வசனம் நமக்குள்ளே வைக்கப்பட போகிற தேவனால் கொடுக்கப்பட போகிற மிகவும் அபூர்வமாக இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய அன்பின் வரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது சொல்கிறார். இதனாலே கண்கள் திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படும், உணர்வுகள் திறக்கப்படும். நம்மை அறியாமல் நாம் வேறு ஒரு உலகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் வேறு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் நம்மோடு கூட பேசவும் பழகவும், நாம் அவைகளிடத்தில் பேசவும் பழகவும், தேவனை தரிசிக்கவும், தேவனோடு சம்பாஷிக்கக்கூடிய ஒன்றை இயல்பாகவே நமக்குள்ள வரமாக தேவன் வைக்கிறார் என்பதை அங்கே பார்க்கிறோம். இவை அனைத்துக்கும் ஒரே ஒருவர் தான் காரண கர்த்தாவாக இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இவைகளை அனைத்தையும் அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவராலே நமக்குள்ளே தேவனுடைய எல்லாம் உள்ள ரகசியங்கள் எல்லாம் உள்ளே வைக்கப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நமக்குள்ளே தேவன் வைத்து விட்டபடியினாலே பரிசாவினால் நாம் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது பரிசாவியானவர் காண்பிக்கிற ஒவ்வொரு பிக்சர்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதனுக்கு ஜெபம் பண்ண அவனுடைய எதிர்காலம், கடந்த காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் அறிவிக்க முடியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிவிக்க முடியும். அதே போல பார்த்தீங்கன்னா எந்த சாபம் தொடர்கிறது, அந்த சாபத்தை எப்படி நம்ம முடிப்பது என்று எல்லாமே தேவனால் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று நமக்குள்ளே ஆரம்பிக்கிறது. அதனால தான் சொல்லுகிறார் எபேசியர்ல 1 18, 19, 20 வசனங்களில் நீங்கள் ஆவிக்குரிய பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அதான் சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றும் பிரகாசமான மனக்கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ், இவைகளால் உங்களுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் உண்டாகணும்.
இது உங்களுக்குள்ளே வர வேண்டும். இது வந்த பிறகு நீங்கள் தேவனாலே எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர்கள் என்றும், நாம் அவருக்குள்ளே வந்த பிறகு நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை என்னதென்றும், நமக்கு இருக்கிற சுதந்திரம், நாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம குடும்பத்தில் நம்முடைய அப்பா அம்மா நமக்கென்று சில விஷயங்களை வைத்து விட்டு போயிருக்கிறாங்க, சில விஷயத்தை வைத்து கொண்டு இருக்கிறாங்க, சில விஷயத்தை நமக்கென்று கொடுப்பதற்காக எடுத்து வைத்திருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவனாய் ஒருவன் மாறும்பொழுது கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யங்கள், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசாகிய இந்த வாழ்க்கையில உயர்வுகள், பொருளாதாரங்கள், சுகம், புதிய ஆரம்பம் எல்லாமே பரிசாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு சுதந்திரமாக அப்பா பிதாவை என்று அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்ம பிதாவை பார்த்து, நம்முடைய தகப்பனை பார்த்து, நம்முடைய தேவனை பார்த்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என்னுடைய அப்பா, என்னுடைய நண்பன், என்னுடைய இருதயமே என்று நாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு இவைகள் எல்லாம் தேவனுடைய எல்லா சொத்துகளும் நம்முடைய சொத்தாக மாறக்கூடிய சுதந்திரம் உண்டாகிறது. இவை வந்த பின்புதான், அதனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ள போனால் எப்படிங்க திடீர்னு இப்படி மாறுறீங்க, இப்படி உயர்வு வருகிறது? இதெல்லாம் நம்முடைய சுதந்திரம். இதெல்லாம் நம்ம அழைக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், வரம். அப்பா பிதாவே என்று அழைக்கிறதுனால நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு. இது கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும்போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்துவை மனதார என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் எனக்கு நண்பனாக, என்னுடைய தோழனாக, என்னுடைய தகப்பனாக, என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய அட்வொகேட்டாக, எல்லா வகையிலுமே அவர் எனக்காக நின்று பரிந்து பேசுகிறவராக எனக்கு வெளிப்பட ஆரம்பிப்பார். எல்லா ஆசீர்வாதங்களும் கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்படி அனனியாவுக்கு இப்போ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் சவுலை பவுலாய் மாற்றும்படி, சவுலினுடைய கண்கள் இப்பொழுது குருடாய் இருக்கும் பொழுது, இங்கு அனனியா கைகளை கொண்டு போய் சவுல் மீது வைக்கும் போது அவனுடைய கண் பார்வை அடைந்து அவன் இப்பொழுது பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியவனாய் மாறுகிறான். மாறின பிறகு அவன் யோசிக்கிறான், எப்படிடா இது நடக்குது? இவங்களாம் சாதாரண ஒரு ஆட்கள் தானே, இவர்கள் கைகளை வைக்கும் போது எப்படி நடக்குது? நமக்குள்ளே இன்று நடந்தது சாதாரண ஒரு செயல் கிடையாது. மிகப்பெரிய வெளிச்சம் எனக்கு முன்பதாக வந்து என்னை ஹிட் பண்ணும்போது நான் கீழே விழுந்தேன். அந்த வெளிச்சத்தினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்தனால என் கண் பார்வையே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் கை வைக்கும் போது பார்வை மறுபடியும் வருகிறது என்றால், இந்த மனிதனுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எனக்குள்ள ஒரு மோசமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வுனால என் கண் பார்வை போய்விட்டது. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் வந்து கை வைக்கிறான், சாதாரண ஒரு மனுஷன், போன பார்வை மறுபடியும் வருகிறது. அப்படி என்றால் இவனுக்கும் அந்த வெளிச்சத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதான் அவனுடைய அடுத்த ஆராய்ச்சியா மாறி போச்சு. இதான் அவனுடைய தேடலாக மாறி போச்சு. தேடதுனால கிடைச்சது தான் இந்த கிறிஸ்தவம். பவுல் சாதாரணமாக இல்லை. சவுலாக இருந்தவனுக்கு இப்போ பவுல் என்று பேர் வைக்கப்படுகிறது. பவுல் என்று ஏன் வைக்கப்படுகிறது என்றால், இவன் என் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது நான் இவனுக்கு காண்பிக்க போகிறேன்னு சொல்லி தேவனே அனனியாவிட்ட பேசுகிறார், அனனியாவிட்ட சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிறார். முள்ளில் குத்துகிறது உனக்கு கடினமாம், நீ ஏன் எனக்கு துன்பப்படுத்துகிறார், நீ ஏன் என்னுடைய சபையை துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்பொழுதுதான் தெரிகிறது, வாவ், நாம கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினால் அது கிறிஸ்துவையே துன்பப்படுத்தினதுக்காக தெரிகிறது. ஸோ தேவனை துன்பப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அனுமதி இல்லை. தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கவே ஒரு மனிதனுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை. ஆனால் இங்கே நம்மை அறியாமல் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் என்று அவன் மனம் திரும்பும்பொழுது அவனை ஏற்றுக்கொண்டு சொந்த பிள்ளையாக மாற்றி அவனுக்குள்ள வரங்களை கொடுத்து வரங்களுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது சவுலாய் இருந்த பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். ஆவியின் வரங்கள் என்றால் என்ன? ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனத்தை எப்படி தேவன் வெளிப்படுத்துகிறார்? மறைபொருளை வெளிப்படுத்துகிற வரத்தை எப்படி கொடுக்கிறார்? தீர்க்கதரிசன வரத்தை எப்படி கொடுக்கிறார்? அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை எப்படி கொடுக்கிறார்? அதனை மொழிபெயர்க்கும்படி எப்படி அவர் கொடுக்கிறார்? எல்லாமே அந்த ஒரே பரிசு ஆவியினாலே பற்பல பாஷைகளை பேசுவதும், அற்புத சுகங்களை கொடுப்பதும், சுகமளிக்கும் வரங்களை வெளிப்படுத்துவதும், மொழிபெயர்ப்பதும், பிசாசுகளை இனம் கண்டுபிடித்து ஆவிகளை பகுத்தறியும் வரமாக அவை எப்படி வெளிப்படும் என்பதை இந்த ஆழங்கள் எல்லாம் அவனுக்கு அனுபவத்தினால கற்றுக்கொள்கிறான். ஒவ்வொன்றாய் ஆவியானவர் கொண்டு அழைத்து சென்று ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுக்கிறார். பேதுருக்கு ஒரு நாள் அப்படிதான் பார்த்தீங்கன்னா, பேதுரு படகுல இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார். பேதுரு அதை பார்த்த உடனே, ஆண்டவரே நானும் வரட்டுமான்னு கேட்கிறார். வா என்று சொல்லுகிறார். எடுத்து கால் வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்து போகிறார். திடீரென்று தண்ணீரை பார்க்கும்போது அவன் தண்ணீருக்குள்ளாக போக ஆரம்பிக்கிறார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏன் நீ அவிசுவாசப்படுகிறாய்? என் கண்களை பார்த்து கொண்டே இருந்தால் நீ தண்ணீர் மேல அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நடக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை செய்ய முடியும் சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை எப்படி பயிற்சியை இயேசு கிறிஸ்து பேதுருக்கு கொடுத்தார், அதே போல பரிசு ஆவியானவர் அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆவியானவருடைய அனுகிரகத்தை 1 by 1 கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் ஆச்சரியமே. இப்போ ஆவியின் வரங்களை இவர் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி எல்ல போகிறார். இப்போ அவருக்கு நடந்த அனுபவங்களை ஒரு அற்புதமான ஒரு வசனமாக எழுதுகிறார். ரோமர்ல 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களில் பலத்தினாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதை அல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவது இல்லை என்று 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ரோமர்ல சொல்லுகிறார். எப்படி பாருங்க, புற ஜாதியார
தேவன் த்ரூ சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் தான் அவர் தன் பக்கமாக இழுக்க பயன்படுத்துகிறார் என்று. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததே அவருடைய அற்புதத்தை பார்த்து, அதிசயத்தை பார்த்து, அடையாளத்தை பார்த்து தான். அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், இவர் இவ்வளவு மகிமையானவரா, இவ்வளவு அன்பானவரா, இவ்வளவு நமக்கென்று செய்து முடித்தவரா, இவர் தான் நம்முடைய ரட்சகரா, இவர் தான் நமக்கென்று ரட்சிப்பை கொடுத்தவரா, நமக்கு எல்லா வகையிலும் விடுவிக்கக்கூடியது அவருடைய விலையேற பெற்ற அன்பினாலே நமக்கு வெளிப்படுத்தினவரா என்பதை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறது. அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் காண்பிக்கும் பொழுது அவரை பார்க்க வைக்கிறது. பார்த்த உடனே அவர் யார் என்பதை கவனிக்க வைக்கிறது. கவனித்த பின்பு அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பு நமக்கு வெளிப்படுகிறது. இதுதான் நமக்குள்ளே செயல்படுகிற ஒன்று. அப்படி ஒருவனுக்கு தெரிந்து அது வாயினால் அறிக்கை செய்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தான் ரோமர்ல 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அற்புதமாய் சொல்லுகிறார். நம்முடைய ரட்சிப்பு இப்படி தான் வருகிறது. நாம் என்ன நம்புகிறோம், எதை பேசுகிறோம், எதை கவனிக்கிறோம், அதை அறிக்கை பண்ணும்போது, நாம் நம்பும்போது இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அது பரிசுத்த ஆவியானவரால் நடந்தது என்ற செய்கிய அந்த செயலை நம்ம நம்பும்போது, அதை அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ரட்சிக்கப்படுகிறது ஒரு வரமாக எபேசியர் 2:8 இவர் பார்க்கிறார், எழுதுகிறார். இதான் கவனிக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களுடைய இயல்பனால இது ஏற்பட்டதல்ல, இது தேவனுடைய ஈவினால உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லி ஒரு பெரிய ஒரு பரிசு அப்பதான் வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கும்போது, கவனிக்கும் போது, ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிகிறது இவ்வளவு பெரிய ரகசியங்களை இந்த கிறிஸ்து வைத்து கொண்டிருக்கிறார். நான் புறஜாதியில் இருக்கும்போது இவை ஒன்றும் எனக்கு தெரியாமல் கண் குருடானவனாக இருக்கிறேன். எனக்கு எதுவுமே வெளிப்படுத்தவில்லை. நான் பார்க்கிறது, கைப்பிடித்தது, பிறந்தது தான் சரியான ஒன்று, இதுதான் மதம் என்றும் இதுதான் மார்க்கம் என்றும் நான் இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு அவருடைய விலையேற பெற்ற அன்பினால் நிறைக்கப்படும் போது தான் தெரிகிறது, இல்லை, நான் இவ்வளோ பெரிய பரிசை நான் இவ்வளவு நாள் எப்படி நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறேன். இதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பின்பு சவுலாக இருந்த இந்த பவுல் எழுதுகிற விஷயத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களில் வரங்கள் இப்படி இருக்குது என்று எழுதுகிறார். 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரங்களை விரும்புங்கள். ஏனென்றால் நாம் தேவனிடத்தில் ரகசியங்களை பேச முடியும். தேவனிடத்தில் ரகசியங்களை பேசி தேவனிடத்தில் ரகசியமானவற்றை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும், ஆழங்களை புரிந்து கொள்ள முடியும். நம்ம அறிவுக்கே எட்டாத அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம் என்னதென்று நம்ம புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்று எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்கள்ல அற்புதமாய் சொல்லிக் கொடுக்கிறார். இதை பவுல் கற்றுக்கொள்கிறார். சொல்லுகிறார் பாருங்க, நீ உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுங்கள். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவது என்றால் என்ன அர்த்தம்? அது உள்ளான மனுஷன் எப்படி வல்லமையாய் பலப்படுவது? நமக்குள்ள ஒரு இன்னர் மேன் இருக்கிறார். இந்த இன்னர் மேன் தேவனுடைய ஆவியானவரோட சம்பாஷிக்க முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இவருக்குள்ள நம்ம பலப்படுவதற்காக தான் ஜெபம் என்கிற ஒன்றை சொல்லுகிறோம். ஜெபம் என்பது கேட்பதல்ல, ஜெபம் என்பது இறைவனோடு பேசுவது, தேவனோடு பேசுவது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுவது, அவரோடு சம்பாஷிப்பது. ஆராதனை என்பது பாடுவதல்ல, ஆராதனை என்பது இறைவனோடு இணைவது, தேவனோடு இணைவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் கை பிடித்து நடப்பது, அவரால் நடத்தப்படுவது. இந்த ஒரு உன்னத அனுபவங்கள் தான் நம்ம ஆராதனை என்றும் ஜெபம் என்று சொல்லுகிறோம். இந்த ஜெபத்தில், இந்த ஆராதனையில் நம்ம தேவனோடு இணைந்து பேசி நடக்கும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறார். அப்பதான் புரியவே ஆரம்பிக்கிறார். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க காட் கிட்ட வர இன்னும் டீப்பர் திங்ஸ் நமக்கு ரிவீல் ஆகுறதுனால நல்ல டீப்பர் திங்ஸ் நம்ம தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், படித்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, இறைவனை பற்றி நாம சொல்வது போல யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பல ஆழங்களை ஒன் பை ஒன்னாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாம் அப்படிதான் தேடி கண்டுபிடித்தார். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத பொழுது அடுத்த 500 வருஷம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போவது என்பதை ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 17 வசனங்களுக்குள்ளாக தேவன் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார், காண்பித்து கொடுக்கிறார். அவர் ஜெபத்தில் இருக்கும்பொழுது, ஜெபத்தினுடைய ஆழத்துக்குள்ளே போகும்போது, ஒரு ஆராதனை என்று தேவனுக்கு முன்பதாக ஒரு பலியை செலுத்தும் போது ஒரு அயர்ந்த நித்திரை தேவன் ஆபிரகாமுக்கு வரவழைத்து அடுத்த பரிமாணத்தை காண்பிக்கிறார். நெக்ஸ்ட் டைமென்ஷனை, வேற ஒரு உலகத்தை இவருக்கு காண்பிக்கிறார். தன்னுடைய சந்ததி தனக்கு பின்பதாக எப்படியெல்லாம் இருக்க போகுது, பிறகு எப்படி அடிமையாக போக போகுது, பிறகு எப்படி அங்கே விடுதலையாக வெளியில் வரப்போகிறாங்க என்பதை 500 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு தெளிவான முறையில் தேவன் எல்லாவற்றையும் காண்பித்து கற்றுக் கொடுத்து செய்ய போகிற ஒன் பை ஒன்னா செய்ய போகிற எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறார். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் வெறுங்கையோடு ரிட்டன் வரப்போறதுல மிகுந்த பொருட்களோடும் பொன்னோடும் பொருளோடு வெளியில வருவாங்க என்று யாத்திராகமத்தில் 11ஆம் 12ஆம் அதிகாரத்தில் நடக்க போற சம்பவங்களை எல்லாவற்றையுமே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனத்திலே எல்லாவற்றையும் பிக்சரைஸ் பண்ணி காட்டுகிறார். இதுதான் நம்முடைய தேவன். இதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியினுடைய வரம். இதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். தேவனுக்குள்ளே நாம் நெருங்கி வரும்பொழுது, நம்மை தேவன் ஆவிக்குள்ளாகும் போதெல்லாம் இது போன்ற உன்னத அனுபவங்களை நமக்கு கட்டவிழ்க்கிறார். நம்ம சாதாரண ஒரு ஆட்கள் இல்லை.
அதனால தான் தானியேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படுகிறது? ராஜா ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவுக்கான அர்த்தம் தெரியவில்லை, புரியவில்லை. அவர் கதி கலங்கி இருக்கிறார். இந்த வேளையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக இந்த விஷயம் தானியேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. இது தானியேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. அங்கே மெனமெனெதேக்கேல் உப்பாஸ் என்ற ஒரு வார்த்தை ஒரு சுவற்றுக்குள்ளாக ஒரு கரம் வந்து எழுதுகிறது. எழுதின பின்பு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த ராஜா கதி கலங்கி நிற்கிறார். அப்பொழுது அங்கே ராஜாத்தி வருகிறாள் வந்து சொல்லுகிறார், நம்முடைய தேசத்திலே ஒரு ஞானத்தினுடைய ஆவியுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை வரவழைப்பீர்களாக. அவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கே வேண்டிய எல்லாவற்றும் அறிவித்தவன். இந்த வேளையில நம் மத்தியில் இருக்கிற அந்த ஞானியை வரவழைத்து தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனத்தில் விவரித்து பேசும்பொழுது தேவன் நமக்கு வேண்டியதை அறிவிப்பார் என்று சொல்கிறார். அதே போல தானியேல் வந்து நின்று விவரமாக அறிவிக்கிறதா தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு முறையும் இது போன்ற ஞான வரங்களால, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வரங்களால செயல்படக்கூடியதை வேதத்துல தேவனால், தேவனுடைய ஆவியால் நடந்த மனுஷங்க செய்து காட்டினாங்க. அடுத்தது யோசேப்பு 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்துல பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கனவு இறங்கி வருகிறது பார்வோனுக்கு, எகிப்தினுடைய ராஜாவுக்கு. என்ன செய்வதென்று தெரியவில்லை, புரியவில்லை, கதி கலங்கி இருக்கிறார். ஆனால் இவைகளை விவரிக்க ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறார். அப்பொழுது அவனை வரவழைக்கிறாங்க. 41ஆம் அதிகாரத்தில் தெளிவான முறையில் வரவழைத்த பிறகு அவன் அதை விவரித்து சொல்லுகிறான். அது ஆச்சரியமா இருக்கிறது. இந்த கனவுகளை மொழிபெயர்க்கக்கூடியது தேவருடைய ஆவியுடைய மனுஷங்களுக்கு மட்டும்தான் முடியும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவங்களுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிறது சாதாரண ஒன்றே அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அவர்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற அறிவு, பரிசு ஆவியானவரை கொண்டு அவர்களுக்குள்ளே அறிவிக்கப்படுகிற எல்லா விதமான செய்திகள் இன்னைக்கு நமக்குள்ள தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படும் போது இவைதான் நமக்குள்ளே செயல்படுகிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அடுத்தது பரிசு ஆவியால் நிறைகிற ஒரு அனுபவம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது பரிசு ஆவியானுடைய மொழிகளை பேசக்கூடியது. அது ஒரு உன்னத அனுபவங்கள். அந்த அனுபவத்துக்குள்ள போக போக போகதான் இதெல்லாம் ஜெபத்தினுடைய ஆழங்கள். ஜெபத்தினுடைய ஆழங்கள் பல பரிமாணங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும், பல டைமென்ஷன்ஸை வெளிப்படுத்தும். அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன் சொல்லி there are more than 13 டைமென்ஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஒவ்வொரு பரிமாணங்களும் தேவனுடைய ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்தும். நாம் பூமியிலே என்ன செய்யும்படியாக வந்திருக்கிறவர்கள், இந்த 2024 நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும், நாம் எதற்காக இந்த டைம்ல வெளிப்பட்டு இருக்கிறோம் என்பதை அந்த டைமென்ஷன்ஸை படிக்கும்போது, புரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய ஆழங்களை நம்ம தேடி கற்றுக்கொள்ளும் போது நமக்கே தெரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு பர்பஸோட நம்ம வந்திருக்கிறோம். மிக முக்கியமான தேவனுடைய செயலை செய்யும்படியாக பூமிக்கு நம்ம அனுப்பப்பட்டு இருக்கிறவங்க. தானியேலை காட்டிலும், எலியாவை காட்டிலும், சாலமோனை காட்டிலும் அதிக ஞானத்தோடு வெளிப்படும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற உன்னத அழைப்பை நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். நாம் பார்க்கிறோம் வேதத்துல இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல முதல் முறையாக அவர் வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார் என்றால், பரிசு ஆவியானவர் அவர் மீது புறாவை போல இறங்குகிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு கரை ஏறுகிறார். கரை ஏறின உடனே பரிசு ஆவியானவர் மேலே இறங்குகிறார். இறங்கின பிதாவின் சத்தம் அவருக்கு கேட்கிறது. கேட்ட உடனே பரிசு ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு போகிறார். இப்போ வனாந்தரத்துக்குள்ளாக செல்கிறார். அங்கே மிகப்பெரிய அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 3 விதமான அசைன்மெண்ட்டை அவர் ஜெயித்து காட்டுகிறார். அவர் தனக்குள்ள இருக்கிற வரங்களை, ஆவியானவருடைய வல்லமைகளை எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்பது அங்கே டெஸ்ட் செய்யப்படுகிறது. அந்த டெஸ்ட் எல்லாம் முடிந்த பின்பு இப்போ தாம் சொந்த ஊருக்கு வந்து பார்க்கிறார். அங்கே அவருக்கு முன்பதாக ஒரு புத்தகம் வைக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தை, அந்த ஸ்க்ரால் ஓப்பன் பண்ணி பார்க்கிறார். அந்த ஸ்க்ரால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஐசாயால 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறார். இன்று இது நிறைவேறுட்டுன்னு சொல்லுகிறார். இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். இதுதான் ஆவிக்குரிய பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு கொடுக்கிற செயல்கள். என்னைக்கு நாம வேதத்தில் இருக்கிற இந்த வசனம் என்னுடையது நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அன்னைக்கு நாம அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்துவோம் அந்த பூமியில. இதான் இயேசு கிறிஸ்து மூலமா அவருக்கே நடந்துச்சு. அதனால தான் ஐசாயா 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து இது இன்று நிறைவேறுட்டுன்னு சொல்லி உட்காருகிறார். இது லூக்கா 4ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை சொல்லி முடிந்த பின்பு அவர் உட்காருகிறார். எல்லாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருக்கிறது. என்ன இது, இவன் தச்சனின் மகன் அல்லவா? அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. ஆனா இவர் கவனிச்சார், தனக்குள்ளே பரிசு ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது செயல்பட தொடங்கி இருக்கிறது. தனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய கண் பார்வை தனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு, வல்லமை தனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்பதான் வெளிப்படுத்த போகிறார். இதான் கவனிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளான மனுஷனே வல்லமையாய் பலப்படுங்கள்.
ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும்படியாக அந்த உள்ளான மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜெபத்துக்குள்ளாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபத்தினுடைய ஆழத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3:16, 17, 18, 19, 20 20 சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது நீங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் ஈவன் நீங்க ட்ரீம் பண்றதுக்கும் இமேஜின் பண்றதை விட அதிகமான ஒன்று உங்களுக்கு செய்வார்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கனவு காண்றியான்னு சொல்றாங்க பாருங்க. கனவு கண்டாலும் அதை விட அதிகமாக செய்யக்கூடியது தேவனை அறிகிற ஆழத்தில் இருக்கிறது, தேவனை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் இருக்கிறது. எபேசியர் 3:16, 17, 18 ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னதென்று நம்ம ட்ரை பண்ணாலே அதை வல்லவராக நம்ம மாற ட்ரை பண்ணும்போது நம்ம அதில் எக்ஸல் ஆக ஆரம்பிச்சிருவோமா? எக்ஸல் ஆனாவே நமக்கு நினைப்பதை விட அதிகமாக செய்யக்கூடியது நமக்கு முன்பதாக செயல்பட ஆரம்பிக்குமா? இதுதான் நம்முடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற நமக்கு சுதந்திரம், பரிசுத்தவான்களின் சுதந்திரம் எல்லாம் நம்முடையதாய் மாற ஆரம்பிக்கும். அப்போது நினைப்பதை விட எண்ணுவதை விட மிகவும் அதிகமாக அவருடைய வல்லமையின்படியே நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:20 எபேசியர்ல. இப்ப கேட்டு பாருங்க, ஜெபத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய அன்பின் அகலம் ஆழ நீளத்துக்குள்ளாக நீங்க ஜெபத்துக்குள்ளாக வந்து இந்த பரிமாணத்துல தேவனத்துல பேச ஆரம்பித்தால், இந்த டைமென்ஷன் வந்து காட் கிட்ட பேச ஆரம்பிச்சா இவை அனைத்தும் நமக்கு ரிவீல் பண்ணப்படுகிறது. இவை எல்லாமே நமக்கு நம்முடைய ஸ்பிரிட்குள்ள டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நமக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியில ஒளிர ஆரம்பிக்கும். உதிக்கிற இந்த ஒளி நேரத்தில் ராஜாக்கள் வந்தே தீருவார்கள். எங்க இருக்கிறதும் இங்க வந்து சேர்ந்தே ஆகணும். தேவனை பற்றி அறிந்து கொள்வதை நாம் அறிந்திருக்கிறபடினால நமக்குள்ள அது வெளிப்படுத்தப்படுகிறதுனால இதை பார்க்கும்படி கேட்கும்படி எங்க இருக்கிறவங்க வந்துருவாங்க. இதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற உன்னதமான தன்மைகள். இதனால் நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் விலையேற பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். நம்மளுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்பது என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையை வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. தேவனை அறிந்து கொள்ளுகிற ஆழத்துக்குள்ள நீங்க வருவது தெரிந்து அந்த செகண்டே உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தர தொடங்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லா விடுதலை வர ஆரம்பிக்கும், சுகம் வர ஆரம்பிக்கும், பலன் வர ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும். இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவர்களை பார்க்கிற அந்த மிகப்பெரிய தேவனுடைய மகிமை உங்க மேல வெளிப்பட ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாமா இந்த வழியில? நன்றி தகப்பனே அப்பா, இந்த வழியில அப்பா அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழை போற இந்த வழியில உண்மை அறிகிற அறிவினுடைய ஆழத்துக்குள்ளாக வர ஒவ்வொருவரும் இந்த வழியில் தகப்பனே அப்பா ஜெபத்துல யாரெல்லாம் நிற்கிறார்களோ இவர்களுக்கு உடைய மகிமை வெளிப்படுத்துங்க தகப்பனே. உடைய விலையேற பெற்ற வல்லமை இவர்கள் மீது இறங்குவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்படுவதாக. பிரகாசமான மனக்கண்கள் இவருக்கு உண்டா இருக்கிறதுன்னு சொன்னீங்களே, இவை எல்லாம் இந்த நாட்களில் ஓப்பன் ஆவதாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கென்று வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், இந்த வழியில உயர்வுகள் இவர்கள் நோக்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா இவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. சுகபலன் ஆரோக்கியம் கட்டவிழ்க்கப்படுவதாக. வியாதியின் படுக்கை எல்லாம் விலகுவதாக. பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார இருளுடைய கிரியைகள் எல்லாம் இந்த வழியில இவர்களை விட்டு விலகுவதாக நான் கட்டளை கொடுக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா மாந்திரிகங்கள் விலகட்டும், எல்லா சூனியங்கள் விலகட்டும், எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் விலகட்டும் தகப்பனே. அப்பா ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை, சமாதானத்தை அப்பா இவர்களுக்கென்று வைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கை இந்த வேலை ரிலீஸ் பண்ணுங்க. புதிய வேலைகளை கட்டளை கொடுங்க தகப்பனே. புதிய வாழ்க்கையை கட்டளை கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த வேலையில புதிய 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 ஆரம்பங்கள் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. புதிய பெரிய காரியங்களை இவர்கள் கரங்களால் செய்து முடியுங்க. புதிய புதிய பிசினஸ் இவங்களுக்கு ஓப்பன் ஆவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. தேவன் நமக்காய் இந்த கடைசி நாட்களில் அவர் வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்கள் இன்று நம்முடைய போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர் மூலமாய் தேவன் வழங்கியிருக்கிறார். எவ்வளவு ஆழமான அற்புதமான அவருடைய சத்தியங்கள் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தேவன் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதையும் நம்மை சுற்றி இருப்பதை மாற்றி அமைப்பதிலையும் அவருடைய தேவ தூதர்கள் இறங்கி வேலை செய்வதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தகப்பன். ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, இதிலிருந்து மீள முடியாது, இதிலிருந்து விவரிக்க எனக்கு வார்த்தை இல்லை, இதுதான் உங்களுடைய புலம்பல்களாய் இருக்கலாம். இல்லை, நாம் ஆராதிக்கிற தகப்பன் ஒவ்வொரு முறையும் அவரை ஆராதிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய ஆவியிலிருந்து நம்முடைய ஆவிக்கு பல பரிமாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அப்படிதான் எசேக்கியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். கேபார் நதி அண்டில் இருக்கும்போது ஆவில தேவன் அவனுக்கு கொண்டு சென்று பல விவரிக்க முடியாத விஷயங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக
காட்சிகளை பார்க்கிற வண்ணமாய் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நமக்கு உண்டாகி நமக்கான ஊழியத்தை அவர் கட்டவிழ்த்து பல ஆத்துமாக்களை அவருக்குள்ளாய் கொண்டு வருகிற வண்ணமாய் இந்த நாட்களில் உங்களை அவர் ஆசீர்வாதமாய் வைக்கப் போகிறார். இப்படிதான் பல சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். பல ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் நிலைமை இப்படி இருந்து இப்படி மாறிவிட்டு இந்த ஜெபமானது மாற்றினது. எங்கள் ஆராதனை நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஆராதனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அதை செய்தபோது இப்படி மாற்றுறது. இது எல்லா மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன் ஒருவரே. அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு தான் எல்லா கனமும் மகிமையும் நாம் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புது பகுதியில் பானு நகரில் 22வது அவென்யூவில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெபக்கூட்டம் நடைபெறும். மாதத்தின் 2ஆம் வாரத்தில் சனிக்கிழமையில் உபவாச ஜெபக்கூட்டம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனை உண்டு. காலை ஆராதனை 10 மணி முதல் மதியம் 1:30 மணி வரைக்கும், மாலை ஆராதனை 7:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். இதனுடைய விவரங்களையும் நீங்கள் எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக, இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக, யூடியூப் பேஜ் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூடியூப் பேஜில் பல தேவனுடைய ஆழமான வார்த்தைகளை அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆழமான சத்தியத்திற்குள்ளாய் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாሎም.